ஓர்கால் ஆத்ம அனுபூதியுற்று அது மறைந்தவனுக்கும் அனுபூதி உறாதவனுக்கும் பேதம் என்ன? அடுத்த கேள்வி என்னன்னா, ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் அடையாதவன் ஒருத்தன் ஆத்மாங்கிற ஒரு கிளிம்சஸ உணர்ந்து அதை மறந்துட்டான்ல, அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம், பேதம் என்னன்னு கேட்கிறாரு. பதில் ஓர்கால் அனுபூதி விளக்கமுற்றோன் அதன் கண் நிலைக்க முயல்வான், அவ்வாறு விளக்கம் முறாதவன் அஞ்ஞானத்திலே அழுந்தி கிடப்பான். இதுவே அவ்விருவருக்கும் இடையே உள்ள பேதம். ஒரு வாட்டி அவனுக்கு கிளிம்ஸ் கிடைச்சிச்சுன்னா, இப்ப நமக்கே தியானம் பண்றோம், திடீர்னு பார்த்தா நமக்கா ஏதோ திடீர்னு நம்ம மனசு அமைதியாயிடும், திடீர்னு எண்ணம் இல்லாத நிலை வந்துடும், திடீர்னு பார்த்தா அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் நம்ம டைம் போனதே தெரியாம உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம எதிர்பாராம நமக்குள்ளே நம்ம பாடி மனம் நம்ம சுத்தி ஒரு அமைதியான ஒரு சின்ன எக்ஸ்டெக்ஸி ஃபீலிங்கு, திடீர்னு ஒரு ஜாயான ஃபீலிங், இதெல்லாம் வரும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்டிசஸ் பண்ண நமக்குள்ள இதெல்லாம் வரும். ஸோ அது வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா இது கிடைச்சிருச்சு, இதுலயே நம்ம என்ன பண்ணோம், அது மீண்டும் கிடைக்கணும்னு நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி போன வாட்டி தியானம் பண்ண அந்த கிடைச்ச மாதிரி இந்த வாட்டி வரணும்னு உட்காருவோம். ஆனா இந்த வாட்டி வராது. பிரச்சனை அதுதான். நம்ம திருப்பி அதே மாதிரி கிடைக்கணும்னு முயற்சி பண்ணும்போது வராது. நம்ம செய்ய வேண்டியது சின்சியரா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு அந்த ஒரு வாட்டி கிளிம்ஸ் கிடைச்சதில்ல, அந்த அனுபவம் நமக்கு இருக்குல்ல, அந்த அனுபவத்தை அந்த அறிவை அவன் பர்மனன்ட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது அந்த மாதிரி அனுபவமே கிடைக்காதவனுக்கு இதை பத்தின நாலேஜே கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், அஞ்ஞானத்துல அழுந்தி கிடப்பான் அப்படின்ட்டு. அவன் என்ன உலகத்துல எப்படி சொத்து சேர்க்கறது, என்ன எவ்வளவு நம்ம உலகத்துல பேரு புகழ் அல்லது இந்த அஞ்ஞானமான இந்த ராகத்வேஷங்கள்ல இன்னமும் இந்த உலகத்துல என்னென்னலாம் பண்ண முடியும், என்ன சுகத்தை எப்படி அனுபவிக்கிறது, துக்கத்தை எப்படி போக்குறதுன்னு வெளியில என்ன சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் அஞ்ஞானியா இருக்கிறவன். இதுதான் பேதம் அப்படிங்கிறார். அதிகாரி அவன் உள்ளுக்குள்ள போறதுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான், இவன் வெளியில போறதுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லது.